Hi friends, welcome to Shoba Handcrafts. என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ பார்த்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது பாருங்கள். என்னோட சேனல் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரைப் தான், ஸோ நீங்கள் பயப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹெட்பேண்ட் வந்து பண்ண போகிறேன். அது எப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் அதுக்கு வந்து ஃபிஷ் ஒயர் வாங்கிக்கோங்க. ஃபிஷ் ஒயர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. ஒரு ஹெட்பேண்டு அது டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மணி எடுத்துருக்கிறேன். தைக்கிறதுக்கு ஊசி நூல், இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள். நீங்கள் ஃபிஷ் ஒயர் வந்து ஒரு 6 அடி அளந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 6 அடி அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கம்மியாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பண்ணும்போது உங்களுக்கு முடிக்கும் போது ஃபினிஷிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 6 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 6 அடி நீங்கள் இப்போ வந்து கீழே ஈக்குவலாக மடக்கிட்டு மேலே சென்டராக கொண்டு வந்துடுங்க. சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடக்கிக்கணும். ஸோ இந்த க்ராஸாக மடக்கிக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து நீங்கள் அப்படியே பேக் சைட் கொண்டு வந்து இது உள்ளே விடணும். விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற ஒயரை வந்து இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு லாக் மாதிரி வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், கீழே வந்து ஒரு லாக் மாதிரி இருக்குது. இதனால என்ன ஆகும்னா அது கழண்டு வராமல் டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற பூ எடுத்து இந்த கேப்பில் மடக்கி விடணும். விட்டுட்டோன்னே இது கீழே இழுங்க. ரொம்ப டைட்டாக இழுக்காமல் கொஞ்சம் அந்த ஃபிஷ் வேர் மடங்காத அளவுக்கு இது போல் பிடிச்சிக்கிட்டு விடணும். இப்போ இந்த பக்கம் மடக்கி அதுக்குள்ளே விடணும். இப்படி ஆப்போசிட் நீங்கள் மடக்கி உள்ளே விட்டு மெதுவாக இழுக்கணும். ரொம்ப இழுத்தீங்கன்னா சுருங்கின மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப இழுக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக இழுங்க. அந்த டிசைன் வந்து கிளியராக தெரியணும் உங்களுக்கு. ஸோ இப்போ திரும்ப இது இழுக்கணும். இப்படி ஆப்போசிட்டாக நம்ம ஃபுல்லாக இந்த ஒயர் காலி ஆகிற வரைக்கும் செய்யணும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம இந்த ஒயரை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த ஒயர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எண்டு வந்து இந்த மாதிரி அழகாக ஒரு பூ மாதிரி மடக்கி வச்சிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இல்லை வேறு மாதிரி எதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஒயர் வந்து இப்போ இவ்வளோ தான் இருக்குது எண்டில். அதனால் வந்து நான் இது போல் நம்ம ரிப்பனுக்கு ஒரு முடிச்சு போடுற மாதிரி இப்படி ஆப்போசிட் க்ராஸாக மடக்கி வச்சுட்டேன். இதில் வந்து இப்போ நான் அந்த மணி எடுத்து வச்சு இப்போ தைக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஊசி நூல் எடுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் மணி எடுத்து தைக்க போகிறேன். இந்த மணி எடுத்து இது தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் வந்து அந்த ஹெட்பேண்ட் எடுத்து அதில் வச்சு தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறதுன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த ஃபிஷ் ஒயர் வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்குது. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் பிங்க் பிடிக்கும். ஸோ பிங்க் கலர் கிடச்சதுன்னா அதில் பண்ணி பாருங்கள், பார்க்க அழகாக இருக்கும். கேர்ள்ஸு குழந்தைங்களும் பார்க்க அது ரொம்ப விரும்பி போடுவாங்க. இப்போ நான் என்கிட்ட ரெட் கலர் இருக்கிறதுனால ரெட் கலரில் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து தைச்சிட்டு இனி இதில் வந்து மணி வைக்க போகிறோம். நீங்கள் மணி இருந்தால் மணி வச்சு தைக்கலாம், இல்லைன்னா மணி இல்லாமல் கூட இதே போல் முடிச்சிக்கலாம்.
அதுவும் அழகாக தான் இருக்கும். நான் மணி இருக்கிறதுனால இப்போ வச்சு தைக்கிறேன். வேறு ஏதாவது பழைய பீட்ஸ் இருந்தால் கூட பார்க்க அழகாக இருந்தால் அதை கூட நீங்கள் வைக்கலாம். இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் தான் வைக்கணும்னு கிடையாது, எந்த பீட்ஸ் இருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹெட்பேண்டில் வந்து இது மாதிரி வச்சு நம்ம ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக தைச்சிட்டு ஒரு பக்கம் ஒவ்வொரு மணியும் எடுத்து அழகாக வச்சு தைச்சிட்டே வரலாம். இதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சென்டராக வச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வர மாதிரி அதுக்கப்புறமா நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஊசி நூல் வச்சு தைச்சிக்கோங்க, இல்லை க்ளூ கம் இருந்தால் நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஊசி நூல் வச்சு இப்போ தைக்கிறேன். எல்லாருக்கிட்டேயும் க்ளூ கன் இருக்காது, ஸோ அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஊசி நூல் எல்லார்கிட்டையும் இருக்கனால நான் இப்போ ஊசி நூல் வச்சு தைக்க போகிறேன். மணி எடுத்து இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு நான் தைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இல்லை கிரியேஷன் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட இதுக்கு பண்ணிக்கலாம். எனக்கு இது தோணுனால நான் இப்படி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஐடியா தோணுனால நீங்கள் பண்ணலாம். பார்க்க அழகாக இருந்தால் போதும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே மணி வச்சு தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஃபுல்லாகவே பீட்ஸ் வச்சு தைச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனும் பீட்ஸ் வச்சு அழகாக தைச்சி முடிச்சிட்டோம். எண்டு வந்து நல்லா டைட்டாக ஒரு 4-5 தையல் போட்டு டைட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் க்ளூ கன்னில் ஒட்டினா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.